வணக்கம் நண்பர்களே, நான் தமிழ்வள்ளுவன் சேனலிலிருந்து உங்கள் குரு. இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னும் நம்ம நண்பர்களில் சில பேர் யூடியூப் பற்றின பேசிக்காக தெரிய வேண்டிய விஷயங்கள் தெரியாமல் இருக்காங்க. அது என்ன அப்படின்னு சிம்பிளாக 2 நிமிஷத்தில் சொல்லித்தர போகிறேன். அது என்னன்றதை தெரிஞ்சுக்கங்க. ஒன்றுமே இல்லை, நம்ம ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம், அந்த வீடியோ ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு அப்படின்ற பட்சத்தில் நம்ம அந்த வீடியோ கொஞ்சம் ரன் பண்ணி, அதாவது எப்படின்னா ஃபார்வர்ட் பண்ணி பார்க்குற மாதிரி அதே வீடியோ முழுசாக கேட்கலாம், ஆனால் கொஞ்சம் ஸ்பீடாக கேட்கலாம். நார்மலாக நான் பேசுகிறதோட வணக்கம் நண்பர்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வேகமாக கேட்கலாம். எப்படி அப்படின்னா, அதுக்கு முதல்ல நாங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கிங்க. யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு என்னோடய சேனல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். மற்ற சேனல் நான் யூஸ் பண்ணக்கூடாதுல்ல, அதனால் அதுதான் நான் மியூட் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன். இந்த வீடியோ ப்ளே பண்ணும்போது நார்மலாக போகிற வேகம் பார்த்தீங்க அப்படின்னா முழுசாக இந்த வீடியோ 5 நிமிஷம் 49 செகண்ட். பட் ஆனால் இதை ஸ்பீடாக பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 3 புள்ளி இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்க. ப்ளேபேக் ஸ்பீடுன்னு இருக்குது பாருங்கள், இதை 2 ஸ்பீடில் வச்சுட்டிங்க அப்படின்னா அது கொஞ்சம் வேகமாக போகும். உங்களுக்கு 2 செகண்டாக போகுது பாருங்கள், உங்களுக்கே தெரியும் 2 செகண்டாக இங்கே மூவ் ஆகுது பாருங்கள். இந்த இடத்துல 2 செகண்டாக மூவ் ஆகிட்டு இருக்கும், அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஸ்பீடாக முழுசாகவே நீங்கள் கேட்கலாம், என்ன சொல்கிறாங்கன்றதை முழுசாக கேட்கவும் செய்யலாம், கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டுருக்கும், அவ்வளோதான். ரெண்டாவது, நம்ம மெமரியை எப்படி மிச்சப்படுத்துகிற யூடியூப் வீடியோ பார்க்குறதுல அப்படின்னா, குவாலிட்டின்னு இங்கே இருக்குது பாருங்கள். இந்த குவாலிட்டியில் எல்லாருமே பண்ணுற தப்புன்னா, ஒரு வீடியோ பார்க்கும்போது 480 அல்லது 1080 என்ன பிக்சல் இருக்கோ அதில் பார்க்குறது. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளோட வீடியோ குவாலிட்டி நம்ம அதிகப்படுத்த நம்மளோட நெட்டு ரொம்ப ஸ்பீடாக போயிடும். ஸ்பீடாக கம்மியாகிட்டே போயிடும். நம்ம நெட்டு 1 GB போகிறீங்க அப்படின்னா 480 வச்சு பார்த்தீங்கன்னா 10 வீடியோ பார்க்கும்போது 1 GB 0 ஆயிரும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே 144p இருக்குது பாருங்கள். இந்த 144p இப்போ நான் ஆன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 1 மணி நேரம் வீடியோ நீங்கள் பார்த்தா கூட உங்களோட 1 GB நெட்டு குறையாது. ஃபார் எக்ஸாம்பிள் 100 MB அல்லது 200 MB இவ்வளோ தான் போகும். புரியுதுங்களா நண்பர்களே? ஸோ இங்கே 2 ஸ்பீடாக போகிறதுக்கு இப்போ 2 ஸ்பீடில் வச்சுட்டோம் அப்படின்னா 2 செகண்டாக மூவ் ஆகுது. ஸோ அப்படியும் பண்ணலாம். இல்லை இது ரொம்ப ஸ்பீடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 தான் வைக்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் இங்கே ப்ளேபேக் ஸ்பீடு 1.5 வைக்கலாம், 1.2 வைக்கலாம், 1 வைக்கலாம். இல்லை ரொம்ப ஸ்பீடாக பேசுகிறாங்க, இப்போ என் வீடியோஸ் ரொம்ப ஸ்பீடாக பேசுகிறேன் சில பேர் சொல்லும் போது என்ன பண்ணிக்கலாம், அவங்க 0.75 வச்சு நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் 1 செகண்ட் மூவ் ஆகவே ரொம்ப நேரம் ஆகும். அதனால் ரொம்ப ஸ்லோவாக இது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எப்படி ஒரு வீடியோ நீங்கள் ஸ்பீடாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1.5லேருந்து 2.0 வச்சு ஸ்பீடாக பார்க்கலாம். இல்லை ரொம்ப கம்மியாக ரொம்ப ஸ்லோவாக கேட்கணுன்னா இது ஃபுல்லாக எனக்கு புரியல, ஒரு டுட்டோரியல் பார்த்துருக்கேன், எனக்கு மெதுவாக பார்த்தா தான் புரியும் அப்படின்னா 0.75 0.05 வச்சு நீங்கள் பார்க்கலாம். அப்போ ஸ்லோவாக போகும். உங்களுக்கு எல்லாம் புரியும் நினைக்கிற நண்பர்களே. அதே மாதிரி உங்களோட குவாலிட்டியை நீங்கள் கம்மி பண்ண உங்கள் நெட்டு கம்மியாகும். உங்கள் குவாலிட்டி நீங்கள் அதிகரிக்க உங்கள் நெட்டு சீக்கிரம் காலியாகும். நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் புரியும் நான் நம்புகிறேன். மேலும் இதே போல் ஒரு அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோஸை சந்தோஷமா பாருங்க.